بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதரர்களே, இந்த வகுப்பு அக்கீதாவுடைய வகுப்பு. பொதுவாக அக்கீதாவை பற்றி உங்களுக்கு பாடம் நடத்தும்போது அல்லாஹ் என்றால் யார், வானவர்கள் என்றால் என்ன, வேதங்களை பற்றி, தூதர்களை பற்றி, விதியில் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது என்று நம்ப வேண்டும், சொர்க்கம் நரகத்தை நம்ப வேண்டும். இந்த விஷயங்கள் பொதுவாக சொல்லி தரப்படும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்றால் என்ன, இணை கற்பித்தல் எந்தெந்த விஷயத்தில் வரும், தௌஹீத் எத்தனை வகை, இந்த விஷயங்களை எல்லாம் பரவலாக உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கும். ஆனால் இது மட்டும் அக்கீதா அல்ல. இதையும் ஒவ்வொரு மனிதனும் தெள்ள தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இது மட்டும் அக்கீதாவல்ல. இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி, அதுவும் அக்கீதா சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தை பற்றி இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அஸ்மா சிஃபாத்தை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அல்லாஹ்வுக்கு சிஃபத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், பார்க்கிறான், சில தன்மைகள் அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அர்ஷின் மீது அமைந்திருக்கிறான். ஆனால் எப்படி எது என்று நாம் விதம் கற்பிக்க கூடாது. இமாம் மாலிக் அவர்கள் இதை பற்றி அழகாக சொன்னார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி சொல்லும்போது, அல் இஸ்திவாவு மாலூமுன், இஸ்திவா அமர்தல் என்றால் அது நமக்கு தெரியும். வல் கைஃபு மஜ்ஹூலுன், ஆனால் அல்லாஹ் எப்படி அமைந்திருக்கிறான் அது நமக்கு தெரியாது. நம்மள மாதிரியா? வஸ்ஸுவாலு அன்ஹு பித்அத்துன், இதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத். இதை பற்றி நீ ஏன் கேட்குற, இது உனக்கு தேவையா, அல்லாஹ் எப்படி அமர்ந்தா உனக்கு என்ன, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத். இந்த அளவுக்கு இமாம் மாலிக் அவர்கள் இதை பற்றி சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சில குழப்பங்கள் நம்ம சமுதாயத்தில் ஏற்பட்டாலும், முக்கியமான ஒரு பெரிய குழப்பம் அக்கீதா விஷயத்திலே நம்முடைய நாட்டிலே தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது. அந்த குழப்பத்திற்கு நாம் தெளிவை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அது சம்பந்தமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டக்கூடிய விளக்கத்தை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கை குழப்பம்தான் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் புதிதாக ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் தர்க்கம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப வேண்டும் என்று சொன்ன சில நம்பிக்கைகளையே ஷிர்க் என்று சொல்லி, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய மக்களை எல்லாம் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் என்று ஃபத்வா கொடுத்து சமுதாயத்திலே பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு அக்கீதா விஷயத்திலே தெளிவில்லாத காரணத்தால் இந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் அந்த காரியத்தில் போய் விழுகிறதுக்கும் காரணம் என்னன்னா, அக்கீதாவுடைய தெளிவு இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக திருமறை குர்ஆனில் சில வசனங்களில் இந்த உபதேசத்தை நமக்கு செய்கிறான். திருக்குர்ஆனில் ஆல இம்ரான் அதில் 100வது வசனம், 102வது வசனம், 102லிருந்து 108 வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். ஏன்னா இந்த வசனங்களை பலமுறை நாம் படித்திருப்போம். ஆனால் இது அக்கீதா சம்பந்தப்பட்ட வசனமா, இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த ஃபிர்காக்களை பற்றிய வசனமா என்று நாம் யோசித்திருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஃபிர்கா பிரிவினைகள் சமுதாயத்திலே பல கூட்டங்கள் உருவாகிறதே, அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா அன்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணிக்க கூடாது. நாம் எப்படி மரணிக்க வேண்டும்? முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும். இதை அல்லாஹ் அடுத்து முதல்ல குறிப்பிடுகிறான். இதுக்கு அடுத்த வசனத்தில் வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள். அனைவரும்
அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னான்? முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு போதனை செய்கிறான். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்வது என்ன? ஏன்னா முஸ்லிமான பிறகு வரக்கூடிய ஷைத்தானுடைய வேலை என்ன? பிரிவு வரும். முதல் பார்த்தீங்கன்னா ஷிருக்கு, பிதா, வழிகேடு, விபச்சாரம், ஒழுக்கக்கேடு இதெல்லாம் இருக்கும். இது ஒரு வகையான வழிகேடு. தௌஹீதை சொல்லி ஈமானை சொல்லி முஸ்லிமா ஆக்கி அகீதாவை எல்லாம் சொன்ன பிறகு அடுத்து வரக்கூடிய முசீபத்தே என்ன? பிரிவினை. அல்லாஹ் தான் அடுத்து சொல்றான், முஸ்லிமா தான் நீ மரணிக்கணும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் பலமாக பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது, பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆதான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான், ஒன்றிணைத்தான். உள்ளங்களை ஒன்றிணைத்தான். உள்ளங்களை ஒன்றிணைக்க முடியுமா? உள்ளங்களை ஒன்றிணைப்பது சாதாரண விஷயமா? இயலாத காரியம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே இயன்ற ஒரு விஷயம். நீங்கள் பகைவர்களாக எதிரிகளாக இருந்தீர்கள், உங்கள் உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றிணைத்தான். எதன் மூலம் அல்லாஹ் ஒன்றிணைத்தான்? இஸ்லாம். எதன் மூலம் ஒன்றிணைத்தான்? இஸ்லாம், ஈமான், இந்த மார்க்கம். இதன் அடிப்படையில் உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினான். ஃபஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். இஸ்லாமிய வட்டத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சகோதரம் அது என்னது? சகோதரத்துவம், நிஅமத். அல்லாஹ் அதை என்ன சொல்லி காட்டுறான்? ஃபஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி, அவனுடைய நிஅமத்தால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு நம்மளா சகோதரர்களாக இருக்கிறோமா இல்லையா? வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாம் பாசத்தோடு இருக்கிறோம், ஒரு அன்போடு பழகிக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நண்பர்களாக இருக்கிறோம். யார் இந்த உள்ள பிணைப்பை ஏற்படுத்தினார்? அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எது ஏற்படுத்தியது? இஸ்லாம். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். அந்த இஸ்லாம் நம்மை இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பில் கொண்டு வந்திருக்கிறது. வ குன்தும் அலா ஷஃபா ஹஃப்ரத்தி மினன் நார், நீங்கள் நரக நெருப்பின் விளிம்பில் இருந்தீர்கள். ஃபன்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததுன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் இவ்வாறே உங்களுக்கு தன் வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். இதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும். இரண்டாவது, முஸ்லிமான பிறகு நம்ம செய்யக்கூடாத ஒரு முசீபத்து என்னது? பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. அனைவரும் எதை பற்றி பிடிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்க வேண்டும். இந்த இஸ்லாம் என்ற அடிப்படையில் இருக்கும்போது நமக்கு மத்தியிலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற ஒரு உறவு என்ன? சகோதரத்துவம். அது உள்ள பிணைப்பு. இந்த பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இது அல்லாஹ்வை நம்பியதால் நமக்கு கிடைக்கின்ற நிஅமத். இது என்னது? நிஅமத். இவ்வளதை மனதை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யாமுருன பில் மஅரூஃப், உங்களில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்களே வெற்றியாளர்கள் என்று இந்த வசனம் வருகிறது. அதுக்கடுத்து பாருங்க, வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு, நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதைத்தான் நீங்கள் போதிக்க வேண்டும். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இவ்வளவும் அல்லாஹ் சொல்றான். ஏன்? இந்த பிரிவினையை பற்றி பேசும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அது இதை சொன்னோம்னா அந்த ஊர் மக்கள்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க, ஊரில் சண்டை வரும், பிரச்சனை வரும்பாங்க. அதனால தான் அல்லாஹ் அதையும் சொல்கிறான். நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும். அந்த காரியத்தை செய்யும் போது பிளவு வந்தால் வந்துட்டு போகுது. அந்த பிளவு நல்லது. தப்புல இருக்கிறவங்களை எல்லாம் நன்மையின் பக்கம் அழைக்கிறது.
நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அதிலே நீங்கள் வளைந்து கொடுத்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். தெளிவான சான்றுகள் வந்த பிறகு முரண்பட்டு பல கூட்டங்களாக மாறிவிட்டார்களே, அவர்களைப் போல நபியை நீங்கள் ஆகிவிடாதீர்கள். தெளிவான சான்று வந்த பிறகு அதிலே முரண்பட்டு பல கூட்டங்களாக மாறிவிட்டார்கள். அப்படி ஒரு கூட்டம், பல கூட்டங்கள் இருக்கிறது, அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். யாருக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்? நமக்கு. வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு, பிரிந்தவர்களைப் போல நீ ஆகிவிடாதே. வக்தலஃபு மின் பஅதி ஜாஅஹுமுல் பையினாத், மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், சான்றுகள் வந்த பிறகு முரண்பட்டு சான்றுகளோடு மோதி அந்த சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்கள். அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அடுத்து என்ன சொல்கிறான்? அவர்கள் யார்? சான்றுகள் வந்த பிறகு முரண்பட்டு பல கூட்டங்களாக உருவானவங்க யாரு? நமக்கு முன்னாடி சென்றவங்க யாரு? யூதர்களும் நசராக்களும். அவங்க ஒரு கூட்டமா? நம்ம சும்மா பேருக்கு சொல்லிக்கிறோம் யூதன் நசரா அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ல கூப்பிடுறோம். நசரால போய் பாருங்க, 1000 கூட்டம் இருக்கு உள்ளக்க. நான் தான் உண்மையான கிறிஸ்தவன், நான் தான் உண்மையான கிறிஸ்தவன் இருக்குது. யூதர்கள் அது மாதிரி இருக்குது. அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நான் தான் உண்மையான முஸ்லிம், நான் தான் தௌஹீத்வாதி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் கூறு போட்டதை போல நீ கூறு போட்டு விடாதே. அல்லாஹ் ஹராமாக்குகிறான். பிரிவினை ஹலாலா ஹராமா? ஹராம். அல்லாஹ் ஹராமாக்குகிறான். ஓ உலாயிக லஹும் அதாபுன் அதீம், இந்த காரியத்தை செய்கிறவங்களுக்கு அதாபுன் அலீம், பயங்கரமான வேதனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூறா போட்ட, மார்க்கத்தை சிதைத்தாய், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் போட்ட வட்டத்தை நீ துண்டு துண்டாக ஆக்கினாய், உனக்கு பயங்கரமான அதாப் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? எச்சரிக்கை செய்கிறான். அப்போ இதுவரைக்கும் உள்ள விஷயத்தில் நம்ம முதல் சொன்ன விஷயங்கள்லேருந்து சில விஷயங்களை சொன்னோம். இப்போ அடுத்து 2 வசனத்தை படித்து காட்டணும் இல்லையா? சரி, அதில் என்ன? இந்த பிரிவினை மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த பிரிவினை நம்ம எப்படி விளங்கிடக்கூடாது? நன்மையேவி தீமையை தடுக்கக்கூடாது என்று விளங்கிவிடக்கூடாது. நல்லதை சொல்லும் போது ஒரு பிரிவினை வரத்தான் செய்யும், தீமையை தடுக்கும் போது ஒரு பிரிவினை வரத்தான் செய்யும். அந்த பிரிவினையை அல்லாஹ் வேண்டாம் என்று கண்டிக்கிறானா? அதை சொல்லலை அல்லாஹ், மார்க்கத்தை சொல்லணும். இரண்டாவது, நமக்கு முன்னால் உள்ளவர்களைப் போல நம்ம நடக்கக்கூடாது. நமக்கு முன்னால் உள்ளவர்கள் யூதர்களும் நசராக்களும் செஞ்ச காரியம் என்ன? சான்றுகள் வந்த பிறகு அதோடு என்ன செஞ்சாங்க? முரண்பட்டாங்க, அதோடு மோதுனாங்க. அதனால் அவர்களிடத்தில் ஏற்பட்ட முசீபத் என்ன? அந்த சமுதாயத்தில் நசராக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது பல கூட்டங்கள். ஒவ்வொரு கூட்டமும் தெளிவாக எல்லாம் கொடுத்தான், இஞ்சியில் கொடுத்தான், ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஒவ்வொருத்தனும் அவன் இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தான். ஈசான்னு சொன்னா அவர் ஒரு கடவுள்னு சொன்னான், இல்லை அவருடைய கடவுளுடைய மகன் ஒருத்தவன் சொன்னான். இப்படி பல வகையான விளக்கங்களை அவர்கள் கொடுக்க ஆரம்பித்ததினால வந்த முசீபத்து, அந்த நசராக்கள் பல கூட்டங்களாக மாறிப்போனார்கள். அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை என்ன? அதாபுன் அலீம். அலீம் அலீம்னா அலீம், பயங்கரமான தண்டனை இவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? யௌம தபியல்லு உஜூஹும் வ தஸ்வது உஜூஹ், அந்த நாளில் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், சில முகங்கள் கருப்பாக இருக்கும். மறுமையில் சில முகங்கள் வெளுத்திருக்கும், சில முகங்கள் கருப்பாக இருக்கும். ஃபம்மல்லதீன ஸ்வத்தத் உஜூஹுஹும், எவர்களின் முகம் கருப்பாக இருக்குமோ மறுமையில் அவர்களை பார்த்து சொல்லப்படும், அகஃபரத்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிரா போனீர்களா? ஃபதூக்குல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் காஃபிரா போனதற்காக அதாபை இப்போது நீங்கள் சுவையுங்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லப்படும். இதை மனசில் வச்சுக்கோங்க.
மறுமையில் சில பேருடைய முகங்கள் கருப்பாக இருக்கும். அவங்கள பார்த்து என்ன சொல்லப்படும்? ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் காஃபிரானீர்களா, காஃபிரா போனீங்களா, அதுக்காக இப்போ தண்டனையை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லப்படும். அம்மல்லதி நபியல்லத்து உஜூஹும் ஃபஃபி ரஹ்மத்தில்லாஹ், எவர்களின் முகம் வெண்மையாக இருக்குமோ அந்த நாளில் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருப்பார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த கருப்பு முகம் வெள்ளை முகம் யார்? சொர்க்கத்தில் சில முகங்கள் கருப்பா, மறுமை நாளில் சில முகங்கள் கருப்பாக இருக்கும், சில முகங்கள் வெண்மையாக இருக்கும். அல்லாஹ் இரண்டை சொல்கிறான். கருப்பா உள்ள முகம் காஃபிரான முகம் என்றும் சொல்கிறான். ஈமான் கொண்ட பிறகு காஃபிரான முகம். என்ன ஈமான் கொண்ட பிறகு குஃபுருக்கு போனாங்கன்னா அவங்க என்னத்தை செஞ்சாங்க? அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை படித்து காட்டி இதனுடைய அர்த்தத்தை நமக்கு விளக்கினார்கள். எப்போ விளக்குறாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு ஹவாரிஜின்னு ஒரு கூட்டம் வந்துச்சுல. ஹவாரிஜிகள்னா யார்? அவங்களுக்கு பேர் என்ன? கிளர்ச்சியாளர்கள். சஹாபாக்களுக்கு எதிராக எல்லாத்தையும் காஃபிராக்கிட்டு குர்ஆன் வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு கூட்டம் கிளம்பியது ஹவாரிஜிகள். இவர்களை இஸ்லாமிய ஆட்சியால் அடித்து ஒழித்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை கொன்று குவித்தார்கள். சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. முஸ்லீம்களை கொலை செய்ய வந்துட்டாங்க இந்த ஹவாரிஜிகள். அப்போ அவங்களோட சண்டை போட்டாங்க. திமஷ்கில் சில ஹவாரிஜிகளுடைய தலைகள் வெட்டப்பட்டு பள்ளிவாசலுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பார்த்துவிட்டு அழுதார்கள். அவர்களை பார்த்து என்ன செய்தார்கள்? அழுதார்கள். ஏன்? அந்த முகத்திலே தாடி இருக்கிறது. அந்த முகத்திலே தாடி இருக்கிறது. சஜிதாவின் தழும்புகள் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் காஃபிரானார்கள் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஏன்? தொழுதா பத்தாது, தாடி வச்சா பத்தாது. அல்லாஹ் இந்த வசனத்தில் ஹராமாக்கி இருக்கிறானே, முஸ்லிமான பிறகு நீங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடை செய்திருக்கிறானே, அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? முஸ்லிம்களுக்கெல்லாம் காஃபிர் பட்டம் கொடுத்து முஸ்லிம்களோடு மோதினார்கள், கொலை செய்ய முன் வந்தார்கள். அப்பதான் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த வசனத்தை படிச்சு காட்டினாங்க. வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு. தெளிவான சான்றுகள் வந்த பிறகு அந்த சான்றுகளோடு முரண்பட்டு காஃபிரா போனார்களே, பல கூட்டங்களாக பிரிந்தார்களே, அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த வசனத்தை அந்த இடத்துல படித்து காட்டுகிறார்கள். படித்து காட்டு சொன்னாங்க, இவர்கள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிரானவர்கள். யாரு? இந்த ஹவாரிஜிகள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிரானார்கள். ஈமான் கொண்ட பிறகு தானே காஃபிரானாங்க. அப்ப இவ்வளவு விஷயத்தை சொல்லுது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே, எவர்களின் முகம் வெண்மையாக இருக்குமோ அவங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் இருப்பாங்க. முகம் கருத்தவர்களை பார்த்து சொல்லப்படும், ஈமான் கொண்ட பிறகு காஃபிரானீர்களா, காஃபிரா போனீங்களா அப்படிங்கிறான் அல்லாஹ். இது என்ன குஃபுர்? குஃபுர்லே பல வகை இருக்குது. அல்லாஹ்வே இல்லைன்னு மறுக்கிறது ஒரு குஃபுரு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது அது ஒரு குஃபுரு. இங்கே சொல்லப்படுற குஃபுர் என்ன குஃபுரு சொல்லுங்க பார்ப்போம். பிரிவினை. என்ன குஃபுர்? மார்க்கத்தில் தேவையில்லாத பிரிவினை ஏற்படுத்துவது, அதுவும் குஃபுர். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், முகங்கள் கருப்பானவர்களை பார்த்து சொல்லப்படும், ஈமான் கொண்ட பிறகு காஃபிரானீர்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாத்தை கூறு போட்டீர்களா? இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, முஸ்லிமான பிறகு பல முஸ்லிம்களை முஸ்லிம்களே இல்லை என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை துண்டு துண்டாக சிதறடித்தீர்களா? இதுதான் என்னது? ஈமான் கொண்ட பிறகு காஃபிரானீர்களா என்று அவர்களை, முகம் கருத்தவர்களை பார்த்து சொல்லப்படும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், இது ஒரு பெரிய ஃபித்னா. ஏன்னா மக்கள் விபச்சாரம் செய்கிறது தப்பு, கொலை செய்கிறது தப்பு, அல்லாஹ் மறுக்கிறது அக்கீதாவுக்கு எதிரானது எல்லாம் வளைஞ்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கூறு போடுறது
அதுவும் ஒரு குஃபுர். அப்போ இதை நம்பணுமா இல்லையா? இது அக்கீதால புரியணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லா தர்ஜியு பஅதி குஃபாரன் யல்ரிபு பஅலக்கும் ரிகாப பஅல். எனக்கு பிறகு ஒருவர் இன்னொருவருடைய பிரடியை வெட்டி கொண்டு குஃபார்களாக மாறிவிடாதீர்கள். இது ஒரு குஃபுர். என்ன குஃபுர்? முஸ்லிம்கள்ல ஒரு ஆளை வெட்டுறது, குத்துறது. இது காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி சஹாபாக்கள் காஃபிரா போனாங்க என்று குற்றம் சாட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க எதை குற்றம் சாட்டினாங்களோ அந்த நிலையில் அவங்கள தள்ளி விட்டார். இன்னைக்கு அந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், ஒருவர் வெட்டுனா தானே குஃபுரு. இன்னைக்கு யாரும் வெட்டிக்கிறலையே, அப்படிங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கொலை என்பது ஒரு மூமினை கத்தியால குத்துறது மட்டும் கிடையாது. கத்தியால குத்துறது குஃப்ர்னு விளங்கிட்டீங்கல்ல. லா தர்ஜிபாதி குஃபாரன் யல்ரிபு பஅலுக்கும் ரிகாப பஅல். ஒருவரை வெட்டுக்கொண்டு காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள். அது குஃபாருடைய பண்பு. சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லிமை திட்டுவது பெரும்பாவம், அவனோடு சண்டையிடுவது, அவனை கொலை செய்ய போராடுவது அது குஃபுர். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நபிகளாருடைய ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கதஃப மூமினம் பி குஃப்ரின். ஒரு மூமினை பார்த்து இவன் காஃபிர் என்று எவன் குற்றம் சாட்டுகிறானோ ஃபஹுவ கத்லிஹி, அவன் அந்த மூமினை கொலை செய்கிறான். அப்ப இதை ரசூலுல்லாஹ் எங்க போய் சேர்க்கிறாங்க? கொலை செய்யறது குஃப்ரு. ஒரு மூமினை பார்த்து காஃபிர் என்று ஃபத்வா வழங்குவது அது கொலை செய்வது என்றால் அப்ப என்ன? அதுவும் குஃப்ர். இங்க இப்ப நீங்க இந்த வசனத்தை பூரா நீங்க வச்சு பாருங்க. இந்த ஹதீஸ், இந்த வசனம் எல்லாம் முஸ்லிமான பிறகு அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் பலமாக பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். வேதக்காரர்கள் ஆதாரங்களோடு மோதியதை போல நீங்களும் மோதி பல கூட்டங்களாக பிரிந்து விடாதீர்கள். அந்த மாதிரி நிலையை நீங்கள் சந்தித்தால் ஈமான் கொண்ட பிறகு காஃபிரானீர்களா என்று மறுமையிலே உங்களுக்கு கேட்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படும். குர்ஆன் வசனத்தை ஹதீஸ் விளக்கும், ஹதீஸை குர்ஆன் விளக்குகிறது. எல்லாம் ஒண்ணுக்கொண்டு பிணைந்து இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு யாரும் கத்தியால குத்தல, சண்டை போடல, ஆனால் அதுக்குரிய நிலை நெருங்கி இருக்கிறது. என்ன? காஃபிர். ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுக்கிறது. இது என்ன நடக்கும்? என்னமோ அங்க கவர்மெண்ட் இருக்கிறனால ஜனநாயகமா போய்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் எதுவுமே இல்லை, என்ன நடக்கும்? இவர்கள் தனியாக ஒரு படையை திரட்டுவார்கள். அவர்கள் தனியாக, மற்றவர்கள்லாம் இன்னொரு பக்கம் தனியாக நிற்பாங்க. நீ அல்லாவை நம்பாதவன், நீ முஷ்ரிக், நீ ஷிர்க் வைத்திருக்கிறாய், நான் மறுக்கின்ற ஹதீஸை நீ ஏற்றிருக்கிறாய், நீ மூமின் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? கொலை தான் நடக்கும். ஏன்னா ஒரு மூமீனாக இருக்கும்போது அவனை கொலை செய்ய நமக்கு அனுமதி இல்லை, அது ஹராம். அதனால பாருங்க, முஸ்லிம்களுடைய இரத்தத்தோட விளையாடக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு முஷ்ரிக் பட்டம் தந்து விடுவார்கள். இவங்க முஸ்லிம்களே இல்லை, அதிகாரத்தை கையிலே எடுத்து விடுவார்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஃபித்னா குழப்பம் நம்முடைய நாட்டில் நடக்கிறது. இது அக்கீதாவுக்கு எதிரானது. இது ஒரு வகையான குஃபுர். நீங்க ஒரு வித்தியாசம் இருக்கு, அதை முக்கிய நல்லா புரியணும். நீங்க இப்ப அரசாங்கம் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அல்லது விபச்சாரம் பண்ணிட்டான், அரசாங்கம் என்ன செய்யுது? அவன் தப்பு செஞ்சானாங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி அவனுக்கு மரண தண்டனை தருது. இன்னொருத்தன் என்ன செய்யறானா, அரசாங்கம் செய்யல, ஒருத்தவன் ஒரு மனிதன் அவனாக இவன் குற்றவாளி என்று சொல்லி எந்த ஆய்வும் செய்யாம அவனை கொலை செஞ்சுட்டான். ரெண்டும் ரிசல்ட் ஒன்று, இங்கேயும் கொலை அங்கேயும் கொலை, ரெண்டும் ஒன்னா. ரிசல்ட் பார்த்தா கொலையா இருக்குது, ஆனா ரெண்டுமே சரியாயிருமா? சொல்லுங்க, ரெண்டுமே சரியாயிருமா? இல்ல. அரசாங்கம் செய்வதை நம்ம ஏற்றுக்கொள்வோம்,
ஆராய்ந்து குற்றவாளிக்கு சரியான தண்டனையை தருவது என்றால் அதை ஏற்றுக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனாக நான் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக இப்படி கொலை செய்தேன் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ வித்தியாசம் இருக்கிறது. இதே போலத்தான் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக பிரிவினை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ்வே நமக்கு சொல்லி இருக்கிறான். அது அல்லாஹ் ரசூல் சொன்ன ஷிர்க் கூடாது, பிதஅத் கூடாது, இதையெல்லாம் சொல்லி மக்கள் நம்ம என்ன செய்யலாம்? வென்றெடுக்கலாம், ஒரு கொள்கைக்கு நம்ம அழைக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை புதுசு புதுசாக நம்மளா கொள்கையை உருவாக்கி ஷிர்க்கை புதுசாக கண்டுபிடிக்கிறது. எப்படி ஷிர்க்க நேற்று வரைக்கும் ஈமானா இருந்தது, உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஈமானாக கருதப்பட்ட ஒரு விஷயம், இன்னைக்கு அது ஷிர்கா, இது ஷிர்க். அப்போ என்ன ஆகும்? அது வரைக்கும் முஸ்லீமா உள்ளவன் போகிற முஷ்ரிக் ஆயிடுவான். அதான் நடக்கும். புதுசாக ஷிர்க்கை கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? அந்த ஹதீஸை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காஃபிராகி விடுவார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பம் நம்ம நாட்டிலே ஏற்படுகிறது. இது பெரும்பாவம், இது ஒரு வகையான குஃப்ரு. இதைத்தான் அல்லாஹ் நரகவாசிகளுடைய பண்பு என்று சொல்கிறான். இவர்களை பிரிவினைவாதி என்று கூறுகிறான். அல்லாஹ்வுடைய நேமத்தை இழந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், பிரிவினை என்றால் என்ன, அதை நம்ம வழங்கணும்ல. பிரிவினை என்றால் என்ன? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹதீஸு அதை நான் சஹீன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு நெஞ்சில் கை கட்டுற ஹதீஸே இருக்குது, அதை நான் சஹீன்னு சொல்கிறேன். முஜாஹித் மௌலவி என்ன சொல்கிறாங்கன்னா அது இது பிரிவினையா? சொல்லுங்கள், இது பிரிவினையா? இது பிரிவினை இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஈமானில் ஒன்றுபட்டு இருக்கிறோம் இல்லையா? இது மாதிரி தான் நீங்களும் ஒரு கருத்தில் நீங்கள் விரலை அசைக்கிற விஷயம் இருக்குது, நான் விரலை அசைக்கணுங்கிற, அதான் எனக்கு ஹதீஸை பார்க்கும்போது சரியாக தெரியுது. நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது? விரலை நீட்டி வைக்கிற கருத்து தான் மேலோங்கி தெரிகிறது அப்படிங்கிறீங்க. இது கருத்து வேறுபாடு. இது பிரிவினையான்னு கேட்டால் பிரிவினை கிடையாது. ஏன்னா நீங்கள் என்னை முஸ்லீமாக பார்ப்பீர்கள், நான் உங்களை எப்படி பார்க்கிறேன்? முஸ்லீமாக பார்க்கிறேன். ஏதோ ஆய்வு விஷயத்தில் உங்களுடைய சிந்தனை என்னுடைய பார்வையில் வேறு மாதிரி இருக்குது, என்னுடைய சிந்தனை உங்கள் பார்வையில் வேறு மாதிரி இருக்கிறது. ஆனால் நமக்கு மத்தியில் நம்ம என்ன செய்வோம்? அந்த விஷயங்களை பேசிக்கொள்ளலாம், இது சரியா அது சரியான்னு சொல்லி. ஒரு காஃபிராக்குவோமா? உன் முன்னாடி இன்று தொழுவ மாட்டேன் நான் சொல்லுவேனா? ஏன் முன்னாடி இன்று தொழுவ மாட்டேன் நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ இது பிரிவினை கிடையாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்னென்னலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சொல்லப்போனால் இதுதான் சத்தியவாதிகளுடைய பண்பு. சில விஷயங்கள் வேறுபாடு இருந்தால் கூட ஈமான் அவங்கள ஒன்று சேர்க்குது. பார்த்தீங்களா? 100% எல்லாத்துல ஒத்துமை இருக்கிறது, ஒன்றுபடுறது பெரிய விஷயம் அல்ல. அடிப்படை கலிமாவில், பேசிக்கில், அக்கீதாவில் ஒன்றுபட்டு சின்ன மசாயில் விஷயங்களில் கருத்து வேறுபாடு அதெல்லாம் தாண்டி ஈமானி அடிப்படையில் ஒன்று சேர்றாங்களே, இதுதான் அக்கீதா, இதுதான் சத்தியவாதிகளுடைய பண்பு. அப்போ இது பிரிவினை அல்ல. ஆனால் எது பிரிவினையாகும்? நீங்கள் தஜ்ஜாலுடைய ஹதீஸை இப்போ நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது. திடீரென்று நான் வருகிறேன், என்ன தஜ்ஜாலா? அவன் என்ன மலையை பார்த்து மழை பொழின்னு சொல்லுவானா, மழை பொழியுமா? பூமியை பார்த்து செடி வெளிவான்னு சொல்லுவானா, பூமிகள்லாம் செடி கொடிகளை வெளிப்படுத்துமா? பொக்கிஷங்கள் வருமா? ஒரு மனுஷனை சாவடிப்பானா? உடம்பு 2ஆக பொழப்பானா? இந்த பக்கம் அந்த பக்கம் உடம்பு உழுகுமா? மறுபடியும் அவன் உயிர் எந்திரிச்சு வான்னு சொல்லுவான், அவனுக்கு உயிர் கிடைக்குமா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புங்க. இதெல்லாம் ஹதீஸ்னு எழுதி போய் இட்டுக்கட்டு எழுதி வச்சிருக்காங்க. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம். இதை நம்பினா ஷிர்க்கு அப்படின்னு நான் இப்போ கருத்து சொல்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி சொன்னால் நான் ஷைத்தான் ஆகிவிட்டேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதனால் என்ன வருங்கிறீங்க? இந்த மாதிரி நான் நபிமொழிகளில் தர்க்கம் அடித்து வாதம் பண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப சொன்ன விஷயத்தை நான் ஷிர்க்கில் போட்டு குழப்பி இப்படி ஒரு ஃபத்வாவை நான் கொடுத்துட்டா என்ன நடக்கும்? ஏன் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை நம்பக்கூடியவர்களுக்கு என்ன ஃபத்வா கொடுப்பார்கள்? முஷ்ரிக்குகள். அதுக்கப்புறம் அந்த ஃபத்வா பரவும். எப்படி பரவும்? இந்த ஹதீஸை நம்புறவங்களை பின்பற்றி தொழுகலாமா, தொழக்கூடாது. ஹரம் ஷரீஃபிலே உள்ள இமாம் தஜ்ஜாலுடைய ஹதீஸை நம்புகிறார், அவரை பின்பற்றி தொழுகலாமா?
தொழக்கூடாது. நம்ம அவருக்கு விளக்கத்தை எடுத்து சொல்லணும். நம்ம விளக்கத்தை என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். நம்ம விளக்கம் அவருக்கு போகலை, அதனால அங்கே உள்ள இமாம் பின்பற்றி தொழ முடியாது. என் நாட்டில் உள்ளவங்க வந்து நான் இந்த ஹதீஸை எப்படி மறுக்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், சொன்ன பிறகு ஹதீஸை ஏற்றுக்கிறான், அவனை வந்து முஸ்ரிக்கு தான் இப்படின்னு நான் சொன்னால் நான் அக்கீதாவில் வந்து மாறி போயிட்டேன்னு நினைப்பீங்களா? என்ன புரிவீங்க நீங்கள்? இது குஃபுரு. இந்த காரியத்தை ஒருவர் செய்தால் அவர் குஃபுரை நோக்கி போகிறார். வலா தஃபர்ரகு, அல்லாஹ் சொன்னானே, அந்த காரியத்தை செய்கிறார். அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பிறகு காஃபிரானீர்களா? அந்த காரியத்தை செய்கிறார். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் பிரிந்து பல கூட்டங்களாக உருவானார்களே, அவர்களைப் போல ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த காரியத்தை செய்கிறார். நான் உதாரணம் தான் தஜ்ஜாலுடைய ஹதீஸை சொன்னேன். ஆனால் இதே வேலை வேற வேற ஹதீஸ்களை வச்சு நடக்குது. என்ன? கண்ணீர், சூனியத்தால் பாதிப்பு இருக்கா இல்லையா? அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் நாடும்போது பாதிப்பு ஏற்படும். சூனியக்காரன் அவன் நினச்ச நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அது டாபிக் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டு அதில் ஈடுபட நமக்கு அனுமதி இல்லை. கண்ணீர் இருக்கா இல்லையா? ஹதீஸ் என்ன சொல்லுது? ஹதீஸ் தானே தீர்வு. ஹதீஸ் என்ன சொல்லுது? வலைன ஹக்குன், கண்ணீர் இருக்கிறது. இப்படியே நபி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மரமண்டைகளுக்கெல்லாம் புரிகிறது மாதிரியே இதை விட தெளிவாக சொல்ல முடியும். அலைன ஹக்குன், கண்ணீர் என்பது உண்மைதான். ஏன் இந்த நாத்திக சிந்தனை உள்ளவங்க அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. இருக்க போய் தானே இப்படி சொல்ல முடியும். அன்னைக்கு இந்த கூட்டம் இருக்க போய் தான் நபிகளார் எப்படி சொல்றாங்க? வலைன ஹக்குன், கண்ணீர் என்பது இருக்கிறது. ஏன்னா சில பேர் அவங்க அறிவுபூர்வமாக யோசிச்சு கண்ணீர் இல்லை அப்படிங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இது இருக்கிறது. பரவ சகுனம் இல்லை, அந்த சகுனம் கிடையாது, குறிபாக்குறது கிடையாது, பல விஷயங்களை மறுத்த அல்லாஹ்வுடைய தூதர் இது இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் என்ன செய்வான்? முஹத்திஸீன்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? நபி அவர்கள் சொல்லிட்டா நம்பணும். தீமைங்கிறது நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியும். புதுசு புதுசாக தீமையெல்லாம் வருது. நோயே இவ்வளவுதான் வரையறுக்க முடியுதா நமக்கு நோயே? அதுவே நமக்கு தெரியாமல் எவ்வளவு நோய்கள் வருகிறது. புதுசாக ஏதோ ஒரு வைரஸ் வந்துச்சாமே, ஜிகா வைரஸ். பேரை கேட்டாலே பயங்கரமாக இருக்குது. ஜகாவா, அப்படி என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. புதுசு புதுசாக வைரஸ் வருது. அல்லாஹ் அப்படி தான் படிச்சிருக்கான். அதிகாரம் அவன் கையில் இருக்குது. நமக்கு தெரியாத நோய்கள் கூட இருக்கிறது. நன்மைகளும் தெரியாத நன்மைகள் இருக்கிறது. நம்முடைய அறிவுக்கு புலப்படாத தீங்குகளும் இருக்கிறது. அப்போ கண்ணேறி ஏன் அந்த தீங்குல இல்லை இருக்கக்கூடாது? இதனால் வந்தது என்ன? அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து கத்தி கம்பு இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது அல்லாஹ்வுடைய சக்தியில் போட்டு, அல்லாஹ்வுடைய சக்தியை போட்டு குழப்பி. அப்போ என்ன? அந்த ஹதீஸை நம்புகிறவங்களாம் முஷ்ரிக், ஷிர்க். இமாம் புகாரி ஒரு விளக்கம் தருகிறார். இமாம் புகாரியா, அவர் முன்னாடியே மௌத்தா போயிட்டார். இப்போ மட்டும் இருந்தார். எங்கள் விளக்கம் போன பிறகும் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரை முஷ்ரிக்குன்னு தான் சொல்லுவோம். இமாம் புகாரி அவங்கள நல்ல வேலைக்கு இவர்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் போய் சேர்ந்துட்டார் இல்லையா? நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். நமக்கு முஷ்ரிக் பட்டம் தரப்படுகிறது. இது இப்படி. அப்போ ஹரம் ஷரீஃபில் உள்ள இமாம் அவங்களாம் வந்து சூனியக்காரன் கூட சம்பளம் வாங்கிட்டா இருக்கும். நம்ம சூனியக்காரன்ட்ட அவனுக்கு நமக்கு என்ன ஒரு தொடர்பு இல்லை. அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க அது ஹராமான செயல் செய்யக்கூடாது. ஆனால் அதில் பாதிப்பு இருக்கா? அல்லாஹ் நாடினால் அவனுடைய அனுமதி இல்லாமல் ஏற்படாது. அவன் அனுமதி இருக்கும்போது ஏற்படும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். அது விரிவாக பேச வேண்டிய ஒரு மேட்ரு. இப்போ என்ன அடுத்து? அப்போ ஹரம் ஷரீஃபில் உள்ள இமாம்கள்லாம் இதைத்தானே நம்புகிறாங்க. அந்த நீங்கள் மறுக்கிற ஹதீஸ்லாம் ஏற்றுக்கிறது தானே செய்கிறாங்க. அவங்களுக்கு விளக்கம் போகலை. இப்போ அதனால் பின்பற்றி தொழுகலாம். ஒரு மாதிரி சமாளிப்பு. என்னமா அவங்க ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் அக்கீதாவை விளங்கிட்டு தான் அவங்க இமாமா வர்றாங்க. இப்போ என்ன? நீங்கள் தனியாக தொலை வச்சுக்கோங்க, ஃபத்வா தரப்பட்டு விடுகிறது. முடிஞ்சிருச்சா? தனியாக தொலை வைத்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் குஃபுர். இது என்னது? குஃபுர். இப்போ இதனால் என்ன நடக்கும்? அந்த பிரிவினை வருமா இல்லையா? என்ன
ஒரு முஸ்லீம் பார்த்தா சலாம் சொல்கிறது சொல்ல 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. காஃபிருக்கா சொன்னாங்க? முஸ்லீமுக்கு சொன்னாங்க. அவனுக்கு உதவி செஞ்சால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி எவ்வளவோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினுக்கும் முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய ஒழுங்குமுறையெல்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த வட்டத்தை உடச்சாச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் வீட்டில் கல்யாணம் பண்ண மாட்டான், அவன் மௌத்தா போனால் அவன் ஜனாசாவில் போய் நிற்க மாட்டான், வரமாட்டாங்கங்க. அல்லாஹ் பாதுகாத்தா கண்டிப்பாக வருவாங்க. அந்த சிந்தனையிலிருந்து அல்லாஹ் அவங்கள மாற்றி விட்டான்னா வருவாங்க. அது இல்லாவிட்டால் இந்த விஷயத்தில் அவங்க மூர்க்கத்தனமாக இன்னும் போனாங்கன்னா ஒரு முஸ்லீம் மௌத்தா போகும்போது ஜனாசாவிலே கலந்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா மனசில் என்னத்தை போட்டுட்டாங்க, அவன் முஷ்ரிக்கா இருக்கிறான், அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியே போகிறான், ஆனால் அவனை முஷ்ரிக்குன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு மனங்களை மாற்றி விடுகிறார்கள். அப்போ இது ஒரு பயங்கரமான குஃபுர், பெரும்பாவம், அதாபுன் அலீம். இந்த காரியத்தை செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாபுன் அலீம், பயங்கரமான தண்டனை. வரலாற்றில் இந்த காரியத்தை யாரெல்லாம் செய்தார்? இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பிறகு நிறைய ஃபிர்காக்கள் உருவாச்சுன்னு சொல்கிறோம்ல, அதில் உருவான ஃபிர்காவை சொல்லுங்க பார்ப்போம். ஹவாரிஜ் வரிசையாக வருவோம். ஹவாரிஜுகள். அவங்க செஞ்ச வேலை என்ன? அவர்கள் முஸ்லிம்களை காஃபிர் ஆக்கினார்கள். ஆக்கினாங்களா இல்லையா? ஆக்குனாங்க. ரெண்டாவது உருவான கூட்டம் என்ன? ஷியா. முஅத்தஸிலாலாம் அடுத்து. ரெண்டாவது என்னது? ஷியா. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களும் அதே தான். அலி ரலியல்லாஹு அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? காஃபிர் ஆக்குனாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஷியா கொஞ்சம் மிதமான போக்காக ஒரு ஆட்சி பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி அது என்னவாயிருச்சு? கொள்கை பிரச்சனையாயிருச்சு. எப்போ அந்த கொள்கை பிரச்சனை வருகிறது? நான் தான் முஸ்லீம், நீலாம் முஸ்லீமே இல்லடா இப்படின்னு வரும்போது அது என்னவாகுது? குஃப்ரா போகுது. அது பெரும்பாவமாக மாறுகிறது. பெரும்பாவத்தில் இந்த தலைப்பு எடுத்தாங்களா இல்லையா? பெரும்பாவங்கள்ல சரி, ஓகே. ஆனால் இது பெரும்பாவத்தில் தான் வரும். என்ன? ஏன்னா அதாபுன் அலீம்னு வருது இல்லை, குஃபுர் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சரி. அப்போ ஷியாக்கள் இன்னைக்கு பாருங்களேன், ஷியாக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஷியான்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஷியா ஒரு கூட்டம், ஒரு கூட்டம். இஸ்லாத்திலே ஒரு கூட்டம். எப்படி? ஈமான்கிற கூட்டத்தில் இருக்கிறத விட்டுட்டு இஸ்லாம்ங்கிற வட்டத்தில் இருக்கிறத விட்டு ஒரு கூட்டமாக உருவெடுத்தார்கள். இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான்? ஷியா சன்னி 2 பேருக்கு இருக்குதா? அவன் நம்மளை முஸ்லீமா ஏற்றுக்கிறவானா? ஏற்றுக்கிற மாட்டான். அப்போ இதுதான் குஃபுர், இதுதான் பெரும்பாவம். அல்லாஹ் தான் கண்டிக்கிறான், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். சரி, இது 2. மூணாவது யார்? முஅத்தஸிலாக்கள், ஜஹமியாக்கள், முஅத்தஸிலாக்கள் சொல்லலாம். இவன் செஞ்ச வேலை என்ன? இவெல்லாம் தீமையை தடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? தீமையை தடுத்தான். நன்மையை ஏவலன்னு நினைக்கிறீங்களா? இவங்கெல்லாம் தொழுகலையா? எல்லா காரியத்தையும் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரசூல் ஹராமாக்கி இந்த பிரிவினையை, இந்த குஃப்ரான காரியத்தையும் அவர்கள் செய்தார்கள். ஏன்னா இஸ்லாம் என்ற விஷயம் வந்த பிறகு வரக்கூடிய ஃபித்னா என்ன? பிரிவினை. அப்போ இதை செய்தார்கள் முஅத்தஸிலா. அவன் செஞ்ச வேலையை பாருங்க, அப்படியே கரெக்டாக வழிகேடுகள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கும். அவன் செஞ்ச வேலையை பாருங்க. வந்தான் இன்னைக்கு அடிக்கிறாங்கல்ல, தௌஹீது பாதி நாத்திகம் பாதி, ரெண்டையும் கலந்து அடிக்கும்போது அது பக்கா தௌஹீதா தெரியுது. ஆனால் அது பயங்கரமான குஃபுர். இதே வேலையைத்தான் முஅத்தஸிலா ஜஹமியாக்கள் செய்தார்கள். அல்லாஹ் பார்க்குறானா? சொல்லுங்க, அல்லாஹ் பார்க்குறானா இல்லையா? பார்க்குறான். அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? கேட்குறான். இவன் வந்தான். நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம பார்க்குறோம்ல, நம்ம கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அவனை பற்றி என்ன சொல்கிறான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், குர்ஆன் வசனம் வந்துருச்சு. அவனை போன்று எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம பார்க்குறோம்னா அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? நம்ம கேட்குறாம்னா அல்லாஹ் எப்படி கேட்பான்? கேள்வி புரியுதா? அவன் கேள்வி இப்படி கேள்வி கேட்டான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் சொன்னாங்க, அட முட்டா பயலே, அல்லாஹ் பார்க்கறது வேற, நம்ம பார்க்கறது வேற. அவன் கேட்கறது வேற, நம்ம கேட்கறது வேற.
அல்லாஹ்வுக்கு பார்க்குற தன்மை இருக்குன்னு நம்புவோம். ஆனால் அது மனுஷ மாதிரி இல்லை. அவனுடைய தன்மைக்கு, அவனுடைய தகுதிக்கு, அவனுடைய ஜலாலத்துக்கு தகுந்த வகையில் அவன் பார்க்கிறான். அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அவன் கேட்கிறான். இதை போட்டு குழப்பாதன்னு சொன்னாங்க. இவன் கேட்கல. எவனாவது அல்லாஹ் பார்க்கிறான் நம்புன நீ முஷ்ரிக்குன்னு சொன்னான். முடிஞ்சா? எப்படி முஷ்ரிக்கு? இந்த இப்படித்தான் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அல்லாஹ் பார்க்குறான்னு சொன்னால் நீ அல்லாவை நமக்கு ஒப்புறியா இல்லையா? அப்போ நீ முஷ்ரிக்கு தானே. மூமின் பூரா முஷ்ரிக்கானா. இந்த வேலையை செஞ்சான். அப்போ இவன் செஞ்ச வேலையை பாருங்க, அழகான ஒரு குர்ஆன் வசனம். அது அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகிற மாதிரியான ஜால வார்த்தைகள் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தா தௌஹீத் மாதிரியே தெரியும். ஆனால் இந்த வேலையை செய்ததற்காக இவர்கள் குஃபுரில் போனார்கள். என்ன குஃபுர்? சமுதாயத்தை பிரிவினை வந்துருச்சுல. இப்போ முடிஞ்சு போச்சா இல்லையா? அல்லாஹ் ஒழுங்காக நம்பிட்டு இருக்கிறவன அப்புறம் முஷ்ரிக் 10 ரூபா கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்படி முஅத்தஸிலா உருவானார்கள். அதுக்கப்புறம் என்ன? நீங்கள் சொன்னீங்களே ஒரு கூட்டம் காதியானி. காதியானி என்ன? அவன் எதில் கை வச்சுட்டான்? முஹம்மது ரசூலுல்லா, முகமது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுல கை வச்சு அவன் ஒரு போலி நபியை கொண்டு வந்தான். மிர்சா குலாம் அஹமது காதியானி, அவனும் அல்லாஹ்வுடைய தூதர். அவனும் ஒழுங்காக தான் இருந்தான். பின்னாடி தான் அவன்கிட்ட ஷைத்தான் வந்தான். அவன் எப்படி இருந்தாங்கிறீங்க? குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்ன, பயான் என்ன, எழுத்தாற்றல் என்ன, நிறைய தேவபந்து உலமாக்கள் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டில் இருந்தாங்க. எல்லா அங்கீகாரமும் கிடைச்சி தனக்கு ஒரு பெரிய கூட்டம் உருவான பிறகு ஆரம்பிச்சான் பாருங்க நான் நபின்னு சொல்லி. அதோட நிறைய உலமாக்கள் அவனை விட்டு விலகுனாங்க. அப்ப என்ன பண்ணா? தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எல்லாம் முஸ்லீம்களே இல்லைன்னு ஃபத்வா கொடுத்தான். நாங்கள் போய் காதியானியோட பேசினோம் கடையனூரில். அசர் நேரம் வந்துச்சு, தொழுகிறோம். எங்கள் பின்னாடி நின்று தொழுவ மாட்டிக்கிறான். ஏன்டா தொழுவ மாட்டிக்கிறேன்னு கேட்டால், அந்த டுபாக்கூர் நபியை நம்ம ஏற்றுக்கிறலையா. எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ இவனுடைய சிந்தனையை பார்த்தீங்களா? இதுதான் ஷியாக்கள், காதியானிகள், ஹவாரிஜிகள், முஅத்தஸிலாக்கள் எல்லா ஃபிர்காக்களும் செஞ்ச வேலை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெட்டி வெட்டி நீ இல்லை, நீ இல்லை, நீ இல்லை, நாங்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் கண்டிக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த தகவலை நம்ம சொல்கிறது யாரையும் தாக்குறதுக்காக இல்லை, நம்ம ஈமான் நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா மக்கள் இதை கொள்கை உறுதின்னு நினைக்கிறாங்க. என்ன? அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தையே ஷிர்க்குங்கிறது, அதை நம்புகிற மக்களை எல்லாம் காஃபிர்னு சொல்கிறது, அந்த பள்ளிகளை புறக்கணிக்கிறது, அந்த பின்பற்றக்கூடிய மக்களை பின்பற்றி தொழுவக்கூடாதுங்கிறது, இதை கொள்கை உறுதின்னு நினைக்கிறாங்க. இது கொள்கை உறுதி இல்லை, வித்தியாசம் இருக்கிறது. அதை புரிய வேண்டும். சரி, இதிலிருந்து சில கேள்விகள் கேட்கலாமா? கேட்கலாம். சரி, ஐபாய் சொல்லுங்க. முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதற்கு பிறகு முஸ்லிமான பிறகு இந்த சமுதாயத்தில் உருவாகக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்ன? ஃபித்னா. என்ன ஃபித்னா? எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய ஃபித்னா எந்த வடிவத்தில் வரும்? எந்த வடிவத்தில் வரும்? பிரிவினை என்ற வடிவத்தில் வரும். நீங்க சொல்லுங்க, பிரிவினை என்றால் எது பிரிவினை? எந்த கருத்தை சொன்னா அது பிரிவினை ஆகும்? எப்படி? அதான் அவங்க எப்படி அந்த பிரிவினை ஏற்படுத்துவாங்க? புதுசு புதுசாக உருவாக்குவாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தையே ஷிர்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவாக
இந்த மாதிரி சொல்லிவிட்டால் அது பிரிவினை ஆகிவிடுங்கிறது ஒரு வார்த்தையில் அழகா வேற யாரா சொன்னீங்க சொல்லுங்க. மூமின்களை முஷ்ரிக் என்று சொல்வது. இப்படி முஷ்ரிக் ஃபத்வா கொடுத்தா என்னவாயிறது? பிரிவினை ஆகிவிடும். சரி, கடைசியில சொல்லுங்க, பிரிவினைக்கு அல்லாஹ் என்ன பெயர் சொல்கிறான்? பிரிவினை ஒரு பயங்கரமான பாவம் என்பதற்கு அல்லாஹ் அதை வேறொரு பெயர்ல சொல்லுங்க. அந்த பிரிவினைவாதிகளை பார்த்து நரகத்தில் சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? நரகத்தில் அந்த பிரிவினைவாதிகளை பார்த்து அவங்க செஞ்ச அந்த செயல் பயங்கரமானது என்பதை ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி அவங்களுக்கு உணர்த்துவான். என்ன வார்த்தையை சொல்லி அல்லாஹ் உணர்த்துவான்? சொல்லுங்க. குஃபுர். கஃபர்தும் பாத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் காஃபிரானீர்களா என்று சொல்லப்படும். சரியா? நீங்க சொல்லுங்க. பின்னாடி நீங்க தான் தம்பி. பேர் என்ன? அப்துல்லா. சரி, நாம் ஒரு கூட்டத்தாரை போல இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு படிச்சு காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை போல நம்ம இருக்கக்கூடாது? தெரியலையா? சரி, நீங்க சொல்லுங்க. யாரை போல நாம இருக்கக்கூடாது? பின்னாடி சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. தெளிவான அத்தாட்சிகள் வந்த பிறகு பல கூட்டங்களாக பிரிந்தவர்கள் யூத நஸ்ராக்கள் தான் அது. ஆனா அந்த வாசகம் இல்லை, அவங்க செஞ்ச காரியத்தை சொல்லி அல்லாஹ் புரிய வைக்கிறான். தெளிவான அத்தாட்சிகள் வந்த பிறகு பல கூட்டங்களாக என்ன செஞ்சாங்க? பிரிஞ்சாங்க. ரசூலுல்லாஹி நீங்க சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க இந்த பிரிவினை குஃபர் என்று சொன்னார்கள். அப்படி அது மாதிரி ஒரு ஹதீஸ் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கறது குஃபுருங்கிற அர்த்தத்தில் சில ஹதீஸ், 2 ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் ஏதாவது ஒரு ஹதீஸை சொல்லுங்க. ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிர்னு சொல்றது ஞாபகம் இல்லையா? விளங்கலை. அதாவது ஒரு முஸ்லிமை பார்த்து முஷ்ரிக் என்று சொல்வது நம்ம குஃபூரில் சேர்த்துரும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன அந்த ஹதீஸை, இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு ஹதீஸ் வேற பின்னாடி ஒரு முஸ்லிமை காஃபிர் என்று சொல்வது எதுக்கு சமம்? கொலை செய்வதற்கு சமம். ஒரு முஸ்லிமை கொலை செய்வது என்னது? குஃபுர். முஸ்லிமை கொலை செய்வது என்ன? கித்தாலுஹு குஃபுருன். ஒரு முஸ்லிமை கொலை செய்வது குஃபுர். நீங்க சொல்லுங்க. நீங்க தான். இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய முதல் பிரிவினைவாதிகள் யார்? சரி சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, 2வது பிரிவினைவாதிகள் யார்? ஓகே, வெரி குட். ஷியா. ஓகே, 2வது கூட்டம் என்னது? ஷியா. அடுத்த கூட்டம் யார்? ஜஹமியா, முஅ்தஸிலா. சரி, சமீப காலத்தில் உருவான இந்த ஃபிர்கா யாரு? ஹவாரிஜ். ஓகே, ஹவாரிஜா? அது முந்தைய காலத்தில் உள்ளது. தன்னை நபின்னு சொன்னவன் யாரு? காதியானி, மிர்சா குலாம். இப்போ உருவாயிருக்கக்கூடிய ஃபிர்கா யாரு? இந்த சூனியம், அந்த ஹதீஸையெல்லாம் மறுத்து கொண்டு ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது. அது அந்த கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்பாவிகள். அந்த கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாமே என்னது? அப்பாவிகள், விவரம் இல்லாதவர்கள். ஆனால் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒருவருடைய சிந்தனையில் ஏற்பட்ட இந்த பாதிப்பால்
அது ஒரு பெரிய மக்களிடையே அந்த கருத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இப்படித்தான் வரலாறு நெடுகிலும் பார்த்தீங்கன்னா பிதாத்துகள் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது இல்லை. குரான் சுன்னா என்று சொல்லித்தான் ஒரு பெரிய கூட்டம் உருவாகும். அதுக்கப்புறம் தான் பிதாத்து என்ன விஸ்வரூபம் எடுக்கும். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட கருத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை நாடினானோ அவர்களின் மூலம் அந்த பிதத்தை அல்லாஹ் என்ன செய்வான், மறுபடியும் அழிப்பான். அந்த கூட்டம் இருந்ததே தெரியாமல் போயிடும். இப்போ முஅ்தஸிலாக்கள் இதே கருத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க இருக்கிறாங்களா? இல்லை. அந்த கருத்து இப்போ புதிதாக உருவாகி இருக்கிறது. என்ன ஆனால் ஒரு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருந்தார்கள். இது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதா அல் இஸ்லாமு கரீபா சயஊது கரீபா, இஸ்லாம் அரிதாகவே உருவானது, மறுபடியும் அரிதாகும். இப்படி தான் அல்லாஹ் அந்த மார்க்கத்தை வச்சிருக்கிறான். இஸ்லாம் அப்படியே பெருகும், சுன்னத்து மேலோங்கும், அப்புறம் திடீர்னு பிதாத்து மேலோங்கும், மறுபடியும் சுன்னத்து மேலோங்கும். ஆனால் கடைசி வரைக்கும் சுன்னத்திலே ஒரு கூட்டம் போராடி கொண்டே இருக்கும், சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேவையில்லாமல் மற்றவருடைய ஈமானோட விளையாடி காஃபிர் ஃபத்வா முஸ்ரிக் ஃபத்வா கொடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக போட்டு நாம் யூத நஸ்ராக்களை போல பல கூட்டங்களாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் அந்த மாதிரியான நபர்களை மறுமையிலே முகம் கருத்தவர்களாக ஆக்கிவிடுவான். எல்லாம் வல்ல இறைவன் அந்த வழிகேட்டிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.